போக்குவரத்து துறையில தனியார் பேருந்துகளை வந்து அரசு எடுத்து நடத்துதுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஏன் அரசு பேருந்துல என்னாச்சு? தனியாருக்கு அந்த போக்குவரத்தை நடத்த வழித்தடத்துக்கு உரிமை கொடுத்து இதெல்லாம் கொடுத்தது யார்? அரசு. ஒரு தனியார் முதலாளிகிட்ட போய் அரசு பேருந்து வாடகைக்கு எடுக்குதுங்கிறதுக்கு இந்த அரசு இருந்தான்னா செத்தான நீங்கள் சொல். இப்படி இதை விட ஒரு கேவலம் தாங்க தம்பி. நீங்கள் சொல்லு, அரசுக்கிட்ட தனியார் முதலாளி கடன் கேட்பான் தம்பி. அரசு தனியார் முதலாளிகிட்ட உன் வண்டியை சத்த கூட ஓட்டிக்கிறேன் அப்படின்னு. இதெல்லாம் தம்பி, இதெல்லாம் அரசு இல்லை தம்பி, இதுக்கு பேர் தான் தரிசு. நீங்கள் பாருங்கள், நேற்று தேர்வு நடந்திருக்கு, உதவி பேராசிரியருக்கான தேர்வு. அது உயர்கல்வித்துறை நடத்தியிருக்கு. அதில் கேள்வி என்ன? 50 மதிப்பெண்களுக்கு கேள்வி என்ன? என் அலைபேசி எங்கப்பா? என் அலைபேசி இல்லை, அதில் என்ன கேள்வி நீங்கள் போய் பாருங்கள். இதெல்லாம் அது என்ன? இல்லம் தேடி கல்வி, இதை பற்றி நீ ஒரு இதை எழுது, உன் கருத்து என்ன? நான் முதல்வன் திட்டம், அதை பற்றி கருத்து என்ன? எப்படி கலைஞரின் உதவித்தொகை, அதை பற்றி உன் கருத்து என்ன? இதில் 50 மதிப்பெண்களுக்கு 5 கேள்வி. இந்த திமுக அரசு கொண்டு வந்த திட்டத்தின் பற்றி கருத்து, அதனால் ஏற்பட்ட தாக்கம், இதை எழுதுன்னு கேட்குது. இப்போ எழுதுகிற நான் வந்து இந்த திட்டத்தை வந்து தவறாக எழுதுனேன்னு வச்சுக்கோங்க, அது அவங்க என்ன பண்ணுவாங்க? தேர்ச்சி பெற விட மாட்டாங்க, வேலை வாய்ப்பு வேலையை உறுதி செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த திட்டத்தை பாராட்டி இது பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு எழுதுனா அவனை நீங்கள் தேர்ச்சி வர வைப்பிய வேலைக்கு தேர்வு பண்ணுவீங்க. இது இந்த இதில் தெரிஞ்சிருது பாருங்க, யார் எனக்கு ஆதரவான, யார் என் கட்சிக்காரன். இப்படி எங்கேயாவது அரசு தேர்வு நடத்திட்டு பார்த்துருக்கீங்களா? எந்த மாதிரி ஒரு ஆட்சி? முதல்வரின் காலை உணவு திட்டம் எப்படி, அதை நீ எப்படி கருதுறீங்க? அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இப்போ நான் தாக்கத்தை ஏற்படுத்தலை, அது சரியில்லைன்னா நீங்கள் என்னைய தேர்ச்சி பெற வைக்க மாட்டீங்க, வேலைக்கு தேர்வும் பண்ண மாட்டீங்க. எப்படிப்பட்ட இது பாருங்கள். இப்போது சிறப்பான திட்டம், அது ரொம்ப பயனளிக்குது அப்படின்னு எழுதுனா என்னை தேர்ச்சி வர வச்சு என்னை வேலைக்கு எடுப்பீங்க. அப்போ அது எழுதுறவங்களுக்கு தெரியும், எவன் என் கட்சிக்காரன், எவன் எனக்கு ஆதரவாளன், எவனை வேலைக்கு எடுக்கணுன்ட்டு. இந்த மாதிரி கொடுமையெல்லாம் எங்கேயாவது நடக்குதானே, அதெல்லாம் நீங்கள் பேசுங்க. இதுக்கு என்ன புரியல. 950 கோடிக்கிட்ட இழக்குது மகளிர் உரிமை தொகை. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு அந்த தமிழ் மகனுக்கு ஒரு 500 கோடிக்கு இழக்குது. அப்புறம் புதுமை பெண் திட்டத்தில் 400-500 கோடியே இழக்குது. ஆண்டுக்கு 12,000 கோடியே இழக்குது. யாராவது என் பிள்ளைங்க, எங்கள் அம்மாலாம் வீதியில் நின்று போராடினாங்களா எங்களுக்கு 1000 கொடுன்னு? போராடிக்கிட்டு இருக்கான் ஆசிரியர், போராடிக்கிட்டு இருக்கான் செவிலியர், போராடிக்கிட்டு இருக்கான் மருத்துவர், போராடிக்கிட்டு இருக்கான் பழைய ஓய்வூதியத்தை கொடுன்னு. போக்குவரத்து தொழிலாளர் என்னுடைய பிடித்த பணத்தை கொடு, நிலுவைத் தொகையை கொடு, எனக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுன்னு போராடிட்டு இருக்கான். அவன் கேட்குறத கொடுக்காம கேட்காதல போய் 12,000 கோடி. அது துப்புரவு தொழிலாளி ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கான். காலையில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையை குவிக்குது. ஏன்னா அவன் பேரணி நடத்தி போகிறான்ட்டு. கொடுங்க அந்த அலைபேசியை கொடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த கேள்வியில் இந்த கேள்விகளை தயவு செய்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கிட்ட வந்து இதை எடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த கேள்வியை தயவு செய்து, ஏன்னா நானாக ஏதோ கற்பனையில் பேசிட்டு போகிறேன்னு நினைக்கக்கூடாதுல. இந்த பாருங்க, இதான் அந்த கேள்வி தாள். அதில் இதை கொஞ்சம் கிட்ட எடுத்து வச்சுக்கிறீங்க. இந்தாங்க, இங்கே பாருங்கள், இந்த கேள்வி பாருங்கள். இல்லம் தேடி கல்வி 10 மதிப்பெண்கள். இதுக்கு என்ன சொல்லியிருக்கு? கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த திட்டங்களின் நோக்கம் மற்றும் தாக்கத்தை சுருக்கமாக விளக்கவும். இல்லம் தேடி கல்வி 10 மதிப்பெண்கள். இல்லம் தேடி கல்வி எழுதணும். அப்புறம் நான் முதல்வன் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அப்புறம் முதல்வரின் காக்கும் கரங்கள். இதுக்கு 50 மதிப்பெண்கள். எவ்வளோ அறிவுபூர்வமான கேள்வி உதவி ஆசிரியர்களுக்கானது பார்த்துக்கிறங்க. இதை ஆங்கிலத்தில் கேட்டிருக்கு. ஆங்கிலம் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு மட்டும் பாரு ஐயா. திராவிடம் தமிழ் வழக்க பாருங்க பாருங்கய்யா. இல்லம் தேடி கல்வி தமிழ் உச்சரிப்புங்கய்யா, ஆங்கிலம் எழுத்துங்கய்யா. அடுத்தது பாருங்க, நான் முதல்வன் திட்டம், நான் முதல்வன் ஸ்கீம். அது நான் முதல்வன், நான் NAN, இதெல்லாம் வந்துங்கய்யா தமிழ் வளர்க்குறாங்கய்யா. அறிவை வளர்த்த ஆசிரியர் உதவி பேராசிரியர்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விங்கய்யா. சரி, இதில் சரியில்லைன்னு எழுதியிருந்தா யாராவது எனக்கு வேலை கொடுப்பியா இல்லை எப்படி இது? காலையிலேருந்தே ஒரே இதாக இருக்குது.
கொதிநிலையிலே இருக்குது. என்ன நாட்டில் இருக்கா? பொங்கல் பரிசு கொடுக்கணுங்கிறது கடந்த ஆட்சியில் இருக்கும்போது, எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் 5000 கொடுங்க அப்படின்னு இப்போ இவர் சொல்கிறார்ல கொடுக்கலாம். இந்த தேர்தல் வருது, இந்த பொங்கல் கொடுப்பாங்களா? இவங்க மாறி மாறி ஆண்டுங்க எங்களை பிச்சைக்கார பைய மக்களை ஆக்குனதை தவிர வேறு என்ன இருக்குது பாருங்க. சரி, இந்த பொங்கல் இது தொடுறீங்களா, பரிசு தொகையெல்லாம் கொடுக்குறீங்களா? யார் இது? உங்கள் பரம்பரை சொத்தை வச்சுட்டு கொடுக்குறீங்களா? யார்கிட்ட பதில் இருக்கு? 5000 குடுன்னு சொல்கிறவன்ட்ட இருக்கா? நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்கிறவன்ட்ட இருக்கா? யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? 10 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது விளக்கம் சொல்ல முடியுமா? நீ இருக்கிற வரை அங்கே கடன் உடனே வாங்கி கொடுத்துட்டு செத்து போயிடுவ. ஒவ்வொரு குடிமகன் கடையில் லட்சம் ரூபா கடன் இருக்கு. லட்சம் ரூபா யாரை கேட்டேனா உனக்கு? ஒரு இனம் தனக்குன்னு இருக்கிற ஒரே பண்டிகை பொங்கல். காலம்புறா உழைச்சி அவனுக்குன்னு இருக்கிற திருவிழால் அறுவடை திருநாள், பொங்கல் திருநாள். அதை கொண்டாட முடியல. 1 கிலோ அரிசி வச்சுக்கிட்டு, வெல்லம் வச்சுக்கிட்டு, கரும்பு வச்சுக்கிட்டு, ஒரு புதுசாக வேட்டி துணி எடுத்துக்கு கொண்டாட முடியல. அவ்வளவு ஏழ்மை பிச்சைக்கார நிலையில் எங்களை வச்சுக்கிட்டு 5000 கொடுன்னு எங்கேருந்து கொடுப்பீங்க சொல்லுங்கள்? 5000 கொடுப்பேன். ஆசிரியர் தெருவில் கிடப்பேன், செவிலியர் தெருவில் கிடப்பாங்க. அப்போ போக்குவரத்து துப்புரவு தொழிலாளி தெருவில் நிற்பேன். நீ 5000 கொடுப்ப. இது ஓட்டை பறிக்கிற தவிர இது நாட்டை காப்பாற்றுற வேலையா இது? யாராவது சொல்லுங்க. இது எத்தனை நாளுக்கு கொடுப்பேன்? அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு 10,000 கொடுப்பியா? எங்கேருந்து கொடுப்பேன்? 186 லட்சம் கோடி கடனில் இந்தியா இருக்குது. இப்போ 10 லட்சம் கோடி கடனும் தமிழ்நாட்டில் இருக்குது. திரும்ப திரும்ப கேட்குறேன், இந்த கடனை வாங்கி நிறைவேற்றின ஒரு நலத்திட்டம் தான் சொல்லு. ஏதாவது சொல்லு. போக்குவரத்து சிறப்பாக இருக்குது, சாலை சரியாக இருக்குது, தடையற்ற மின்சாரம், குடிக்க நல்ல நீர், படிக்க நல்ல கல்வி, ஏதாவது ஒன்று இல்லை. படுத்தா நல்ல மருத்துவம் ஏதாவது இருக்கா? நீ கட்டி திறந்துட்டு வர 1 வாரத்தில் படிக்க போகிற பிள்ளை இடிஞ்சு விழுந்து செத்து போகிறான். நீ குடிக்க செத்து போனவன், கள்ளச்சாரம் குடி செத்துன்னு 10 லட்சம் கொடுக்குற. படிக்க போய் அந்த பிள்ளை செத்து போன அவனுக்கு என்ன கொடுத்த? தொழில் முதலீட்டு இதில் வந்துட்டு 36,000 கோடி ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதில் மொத்தமே 12,000 கோடி தான் வருவாய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அன்புமணி சொல்கிறாரு. இது பொய்யான அறிக்கை தான் தமிழர். அது சொல்கிறதா இவங்க எப்பவுமே 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம்னு சொன்னவங்க தானே. 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க. இங்கே வேலையில் இருக்கிறான்ல அவனுக்கே சம ஊதியம் கொடுக்கல, வீதிக்கு வந்துட்டான். செவிலியரே நிரந்தரமாக்கி சம்பளம் கொடுக்க முடியல, வீதிக்கு வந்துட்டான். அப்போ 30 லட்சம் பேருக்கு வேலை என்ன வேலையில் கொடுத்தீங்க? எந்த வேலை கொடுத்தீங்க? 14,000 பேர் பணி நியமனத்துக்கு காத்திருக்கான் ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றுட்டு. இப்போ எந்த வேலையிலும் 30 லட்சம் பேருக்கு எந்த தொழிற்சாலை? இந்த தொழிற்சாலை வேறு பேர் என்ன தொழிற்சாலை கொண்டு வர்ற? சிப்காடு பெருந்துறையில் 26 கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காத தண்ணி நஞ்சாயிருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டான். தஞ்சாவூரில் எல்லாருக்கும் எல்லாருக்கும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கு. காரணம் தண்ணீர் கெட்டு போச்சு. காரணம் நீ எடுத்த மீத்தேன் ஈத்தேன்னு. ONGCன்னு ஒரு நிறுவனத்தை கொண்டாந்து இறக்கி என்னுடைய நிலத்தின் வலிமை மீத்தேன் ஈத்தேன்னு எடுக்கணும்னு எடுத்தேன். அதை எடுத்து வெளியில் ஊற்றினான், தண்ணியை போகிறேன். கடல் நீர் அந்த உள்ளே வந்துருச்சு. இந்த கடல் நீரை நாங்கள் குடிக்கும்போது எல்லா சிறுநீரகம் உப்பு நீர் பட்டு செத்து போச்சு, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுருச்சு. என் தம்பி குடும்பத்தில் எல்லாரும் நான் 3 பேர் இறந்துருக்கேன். 3 பேரும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு தஞ்சாவூரில், திருவையாறில். முழுக்க புற்றுநோய், சிறுநீர பாதிப்பு, நுரையீரல் தொற்று, நுரையீரலில் நீர் கோர்க்கிறது, இதெல்லாம் எங்கேருந்து வருது? தொழிற்சாலை தொடங்குறேன்னு தொழிற்சாலை தொடங்குவேன். என்ன எனக்கு கிடைக்கும்? வேலைக்கு என்ன கொடுப்பேன்? சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம்? சாப்பிட்லாம். அது எங்கேருந்து வரும்? அரிசி பருப்பு. விளைநிலத்தை புறம் பறிச்சுக்கிட்டு தொழிற்சாலை தொடங்கிட்டு சோறு எங்கேருந்து போடுவேன்? அந்த தொழிற்சாலை தொடங்குறவன் யார்? எவனும் தெரியாது. அதுக்குள்ளே என்ன தயாரிக்கப்படுது? நிலத்தை நாசமாக்குற சாயக்கழிவு, இந்த பாலித்தீன், பிளாஸ்டிக், இந்த தயாரிப்பு, இதெல்லாம் நடக்குது. ஒரு சிப்காடு தொழிற்சாலைக்குள்ள ஒரு ஊடகம் போயிட்டு வந்துடுவீங்களா? யாராவது போய் படம் எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் நுழைஞ்சிட முடியுமா? ஏன் என்னை நுழைய விட மாட்டேற? 26 கிலோமீட்டருக்கு தண்ணி நஞ்சாயிருச்சுன்னு சொல்றியே, 26 கிலோமீட்டருக்கு அளந்து பார்த்தியா? இதுக்கப்புறம் தண்ணி நல்லா இருக்கா? மொத்தமாக போயிடுச்சு. ஒரு பின்னல் ஆடை நகரம் இந்த திருப்பூரை வெறும் பிளாஸ்டிக் குப்பை மேடை ஆக்கிட்ட. நீ என்ன ஆட்சி நடக்குதுங்க? என்கிட்ட இருந்து மணலை எடுத்துகிட்டு போக சொல்லிட்டு புறத்தை வெட்டி எடுத்துகிட்டு போடா களிமண் கேரளாவில். அவன் கொண்டாந்து கறிக்கழிவு, காய்கறி கழிவு, மருத்துவ கழிவு, பிளாஸ்டிக் குப்பையை கொண்டாந்து ஏன் ஊரில் கொட்டிட்டு போகிறான். உனக்கு தெரியாமல் வந்து கொட்டுறானா? இல்லை உனக்கு தெரியாமல் என் மலையை வெட்டி எடுத்துகிட்டு போகிறானா? கொடுமை இது.
இவ்வளவு ஆர்வம் தேர்தல் அறிக்கை இல்லை, நாங்கள் எப்பவும் கொடுத்ததில்லை. செயல்பாட்டு ஒரு ஆட்சி எப்படி செய்வோம்ங்கிற விரைவில் கொடுப்போம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து இருக்காங்க, தமிழ்நாடு எடுத்துட்டாங்க. இந்த விஷயங்கள் வந்து திமுக வந்து தமிழுக்கு வந்து விரோதிகளா அல்லது ஆதரவாளர்களா, இந்த விஷயத்துல நண்பர் சீமான் சொல்ற கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் தமிழ்நாடு போக்குவரத்தில் மட்டும் நீங்கள் இல்லை. ஐயா கருணாநிதி அவர்கள் சேரர் சோழ பாண்டியன் போக்குவரத்து இருந்துச்சு, கப்பலோட்டிய தமிழன் இந்த இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கிட்டு இப்போ இவர் வந்து தமிழ்நாடு அரசு அதை தூக்கிட்டார். இவர் வந்து மொத்தமாகவே தமிழ்நாட்டையே தூக்கிட்டார் அரசுன்னு. நீங்கள் அரசு பள்ளி, தமிழ்நாடு அரசு பள்ளி கிடையாது, தமிழ்நாடு அரசு கல்லூரி கிடையாது, தமிழ்நாடு அரசு தங்கும் விடுதி கிடையாது, எல்லாத்தையுமே அரசுன்னு தான் இருக்குது. தமிழ்நாடே மொத்தமாக தூக்கிட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாடு டாஸ்மார்க். நீங்கள் வேணால் பார்த்துக்கிறீங்க. அப்போ தமிழ்நாடுன்னு இருக்கிறதே உங்களுக்கு அவ்வளவு அவமானமும் அருவருப்பாகவும் இருக்குது. அரசுனா எந்த அரசு? கர்நாடக அரசா, கேரள அரசா, இல்லை ஆந்திர அரசா, இல்லை குஜராத் அரசா, மகாராஷ்டிரா அரசா, எந்த அரசு? அந்த தமிழ்நாடுன்னு சேர்க்குறதுல அவ்வளவு உங்களுக்கு வெறுப்பும் எரிச்சலும் ஏன் வருது? சரி வேணா திராவிட அரசுன்னு கூட போட்டு போங்க, நாங்கள் விட்டுறோம். எந்த அரசு? இல்லை ஐயா ஸ்டாலின் அரசா? ஏதாவது சொல்லுங்கள். திமுக அரசுன்னு கூட சொல்லுங்கள். எப்படி எடுத்துக்கிறது? இப்போ இப்படி ஒரு பொதுவாக கேள்வி கேட்போம். இந்த இந்த மதுரையில் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரை, இதில் 4ஆம் தமிழ் சங்கம் வச்சவன் யார்? எங்கள் பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவர். அந்த நூலகம் கட்டினதுக்கு அவன் பேரை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன உங்களுக்கு சிரமம்? அதில் என்ன நீங்களே சொல்லுங்கள். ஏன் அவன் பேரை வைக்கல? அவன் சொத்தப்புறம் கொடுத்தான்ல, மக்களுக்கு கொடுத்தான்ல. என் பாட்டன் கப்பல் ஓட்ட வரும்போது 1 லட்ச ரூபா கொடுத்தான்ல, நன்கொடையாக கொடுத்து வாங்கன்னு. அவனுக்கு என்ன செலவு வச்சுருக்கேன்? நீ இந்த மேம்பாலத்தில் ஒரு மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மையை வச்சுருக்கேன். சரி, ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை ஜல்லிக்கட்டு காலை வளர்த்தாரா? ஜல்லிக்கட்டை அடக்கி இடுப்பில் இல்லை நெஞ்சில் குத்து வாங்கினாரா? ஏதாவது சொல்லுங்கள். 100 கோடிக்கு மேலே செலவழித்து ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் வளாகம் கேட்டோமா, அனுமதி கேட்டோமா? நாங்கள் கட்டையை கட்டி ஓட்டிக்கிட்டு இருந்தோம், சவுக்கு கட்டைக்கு போட்டு தேங்காய் நாரை கீழே போட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு அனுமதி தான் கேட்டான், உரிமை தான் கேட்டான். நீங்கள் 100 கோடியை செலவழித்து ஒரு வளாகம் கட்டினீங்க, அதுக்கும் ஏன் ஐயா கருணாநிதி பேர் வைக்கணும்? ஏன் தாத்தா மூக்கையத்தவர் பேர் வைக்கக்கூடாதா? 2 தமிழ்நாட்டு முதலமைச்சரை தற்காலிக சபாநாயகர் இருந்து பதவி பிரமாணம் எடுத்து வச்சவர். எங்கள் தாத்தா தெய்வத்திரும முத்துராமலிங்கத்தவர் கூட தமிழ்நாட்டு ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவர் தான், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவராக இருந்தது எங்கள் தாத்தா மூக்கையத்தவர். அவ்வளோ பெரிய தலைவனுக்கு அந்த பேரை அவர் பேரில் வைக்கக்கூடாதா? சரி, நாடக உலகின் தந்தையாக இருந்த சுவாமி சங்கரதாஸ்ன்னு ஒரு கலையரங்கு இருந்துச்சுல, அதை எடுத்துவிட்டு அதுக்கு என்ன பேர் வச்சிருக்க? நீ தமிழ் தாய் சிலை எதுக்கு தூக்கிட்டு நீ எடுத்து தூக்குன? என்ன சேட்டை இது? நீ எனக்கு எந்த அடையாளம் இல்லாமல் ஒழிச்சிடணும் தான் நினைக்கிற? அப்போ நீங்கள் எப்படி அதிகாரத்தை வச்சு எங்கள் அடையாளங்களெல்லாம் மூட நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி அதிகாரத்தை கைப்பற்றி எங்கள் அடையாளங்களை நிறுவி உங்கள் அடையாளத்தை அழிக்க துடிக்கிறதுல என்ன தவறு இருக்குது? ஆசிரியர்களுக்கு நீங்கள் இப்போ கேட்டீங்க, இந்த உதவி பேராசிரியர்களுக்கு கேள்வி கேட்க வேறு கேள்வியே இல்லையா? சொல்லுங்கள், வேறு கேள்வியே இல்லையா? எவன் விமர்சித்து எழுதுறான், எவன் இந்த திட்டத்தை சரியில்லைன்னு சொல்கிறான்னு அடையாளம் கண்டுக்கு தானே. அதை புகழ்ந்து எழுதுனா நீ பாஸ் போடுவேன், வேலை கொடுப்பேன். அதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல எதிரி வேணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. வரவன் போகிறவன் எல்லாரையும் எதிர்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அது சரிதான். ஆனால் அவர் ஒரு எதிரியை தீர்மானிக்கிறாரு. எங்களுக்கு கோட்பாட்டு எதிரி, எங்களுக்கு இந்தியம் திராவிடம், அதை தாங்கி நிற்கிற கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு எதிரி. அது அவருடைய கருத்து, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். சொல்கிறீங்களே, அந்த வலிமையான எதிரி யாருன்னு அவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் அதை எனக்கிட்ட கேட்கக்கூடாது. நான் எனக்கு என்ன கேட்கணுமோ அதான் கேட்டு பெறணும். வேறு அவ்வளோதானே. கூட்டணிக்கு இப்போ நீங்கள் என் கூட வர்றீங்களா? நான் பெரிய கூட்டணி வச்சுருக்கேன், 8 கோடி மக்களோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறேன். எனக்கு அது தேவையில்லை, கட்சி கூட்டணிகள் தேவையில்லை. வரவா?